Ninth question. Using vector method, prove that cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இந்த angles alpha beta ரெண்டு ஆட் ஆயிருக்கா சப்ராக்ட் ஆயிருக்கா சப்ராக்ட் ஆயிருக்கு. அப்போ சேம் குவாட்ரண்ட்டுக்குள்ள வர மாதிரி அந்த ரெண்டு ஆங்கிளையும் எடுத்தா தான் சப்ராக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. அதனால ஒரே குவாட்ரண்ட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். ஒரு ஆங்கிள் ஆல்பா. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த வெக்டார் வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் பீட்டா. இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. இது ஒரு பொசிஷன் வெக்டார், அது யூனிட் வெக்டார் எடுத்துக்கலாம். ஏ கேப், இது பி கேப். யூனிட் வெக்டார்னாலே அதோடைய மேக்னிடியூட் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் 1 வரும், நோ டவுட். யூனிட் வெக்டாரா எடுத்தோம்னா தான் அந்த ப்ரூஃப் கிடைக்கு. அதுதான் ரீசன். அதாவது ஆல்பா மைனஸ் பீட்டா சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்போ சேம் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கணும். அதே ஆட் பண்ணியிருந்தா இப்படி ஆப்போசிட்ல எடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒன்று, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஒன்று எடுத்துருக்கணும். இங்க சப்ராக்ட் பண்ணுங்காட்டி சேம் குவாட்ரண்ட்ல எடுத்துட்டோம். அடுத்தது அந்த ஒரு பாயிண்ட் ஏ அதோட பொசிஷன் வெக்டார் ஏ கேப், இன்னொரு பாயிண்ட் பி அதோட பொசிஷன் வெக்டார் பி கேப். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்செப்ட் இங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் ஆர், ஸ்மால் ஆர், ஆரா இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இதுக்கு இருக்கிற ஆங்கிள் தீட்டாவா இருந்தா இது என்னது? இந்த ஏங்கிற பாயிண்ட் என்னது? ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. போலார் ஃபார்ம்ங்கிறது அதுதானே, ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அதுல ஆர் உள்ள கொண்டு போனா ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ ஆர் சைன் தீட்டா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட் எழுதலாம், ரியல் பார்ட் கமா இமேஜரி பார்ட். அப்போ ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டான்னு எழுதுவோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஆரா இருந்து இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்தா பாயிண்ட் என்னது? ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1. ஏன்னா இது ஒரு யூனிட் வெக்டார். ஏ கேப்ங்கிறது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாரோட டிஸ்டன்ஸ் 1 யூனிட். அப்போ அந்த ஆருக்கு பதிலா 1, தீட்டாக்கு பதிலா ஆல்பா. அப்ப என்ன எழுதுவோம்? ஆர் காஸ் தீட்டா. ஆர்ங்கிறது 1 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. 1 காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது ஆல்பா கமா ஆர், ஆர்ங்கிறது 1 இன்டு சைன் தீட்டா, தீட்டாங்கிறது ஆல்பா. சிம்பிளா அந்த பாயிண்ட் ஏ எழுதி முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பி எழுதலாம். இதோட டிஸ்டன்ஸ் 1, இந்த ஆங்கிள் பீட்டா. அப்ப ஆருக்கு பதிலா 1, தீட்டாக்கு பதிலா பீட்டா. 1 காஸ் தீட்டாக்கு பதிலா பீட்டா கமா அடுத்து ஆர்ங்கிறது 1 சைன் இந்த தீட்டாக்கு பதிலா பீட்டா. இங்க பெர்பெண்டிகுலர் பிளாட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நேம் எம், இங்க என். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல அந்த காஸ் சைன்ல கொண்டு வர முடியும். அதுதான் ரீசன். இது பிளாட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் நம்ம ஒரு சேஃப்டிக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பாயிண்ட் எழுத முடியும், எந்த ஒரு பாயிண்ட்டையும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா எழுத முடியுமோ, அதே மாதிரி இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பொசிஷன் வெக்டரா எழுதலாம். எந்த ஒரு பொசிஷன் வெக்டரையும் பாயிண்ட் எழுதலாம். அது பேசிக் வீடியோல அது பார்த்துருக்கோம். இப்போ அதைத்தான் இங்க பார்க்க போறோம். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார்ங்கிற பேசிக் வீடியோ எடுத்து பார்த்தா இந்த கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதோட பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டார் அல்லது ஏ கேப். அப்ப ஏ கேப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப் காஸ் ஆல்பா ஐ கேப் பிளஸ் செகண்ட் அந்த சைன் ஆல்பா கூட ஜே கேப். ஐ கேப்ங்கிறது யாரு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர் யூனிட் வெக்டார் ஐ கேப், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் ஜே கேப். அப்ப எல்லா டயக்ராம்ல மென்ஷன் பண்ணி காமிச்சுக்கலாம். எந்த ஒரு பாயிண்ட்டையும் பொசிஷன் வெக்டரா எழுதலாம், ஆரிஜின் கூட லிங்க் பண்ணி. அப்ப ஓஏ வெக்டர் அல்லது ஏ கேப் எல்லாம் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப், செகண்ட் கூட ஜே கேப், தேர்ட் வந்திருந்தா 3Dல கே கேப் வரும். காஸ் ஆல்பா ஐ கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப். அதே மாதிரி இது ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் இஸ் நத்திங் பட் பி கேப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப் காஸ் பீட்டா ஐ கேப் பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணலாம். டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஏன் சார் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ற, கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாதா? இங்க பாருங்க, இங்க இந்த எல்ஹெச்எஸ்ல சைனுக்கு தான் காசு இருக்குதா? காசுங்கிறது டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆகும்.
அப்போ நீ ஆன்டி கிளாக் வைஸ் எது எப்படி மூவ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஆனா இங்க சைன் வந்திருந்தா நீ ஆன்டி கிளாக் வைஸ்ல மட்டும்தான் மூவ் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி படி அது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. நம்ம சைனு காசு எல்லாத்துக்கு ஒரு சேஃப்டியா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயே மூவ் பண்ணிக்கலாம். பட் இங்க காஸ்ல டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். நீ எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். பி கேப் டாட் ஏ கேப். டாட் ப்ராடக்ட்னா தெரியும்ல, காம்பனன்ட்ஸ்ல இருக்கிறப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்னது? காஸ் ஆல்பா. இங்கே காஸ் பீட்டா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i, அதாவது i கேப்னு சொல்ல வர, பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j கேப் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j கேப். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j கேப் sin ஆல்பா. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j கேப் sin பீட்டா. This is equation number 1. அடுத்து டெஃபினிஷன் படி பார்க்கலாம். பை டெஃபினிஷன் பி கேப் தாண்டிட்டா ஏ கேப், அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணிக்கலாம். பி கேப் டாட் ஏ கேப். டாட் ப்ராடக்ட் என்ன டெஃபினிஷன்? ஃபர்ஸ்டோட டிஸ்டன்ஸ், யூனிட் வெக்டாரோட டிஸ்டன்ஸ் 1, செகண்டோட மேக்னிடியூட், ஒரு யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் 1. டாட் வந்தாலே காஸ், தயவு செஞ்சு தீட்டான்னு எழுதாத. இந்த பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் அங்க எழுதணும். இதுதான் பி கேப், இதுதான் ஏ கேப், நடுவில் இருக்கிற ஆங்கிள் எழுதணும். இப்ப பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் ஆல்பா, இதுல இருந்து இது வரைக்கும் பீட்டா. அப்ப இந்த ஆங்கிள் என்ன வரும்னா ஆல்பா மைனஸ் பீட்டா வரும். அதாவது லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இந்த ஆங்கிளை ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் வரும். அப்ப ஆல்பா ரிமூவல்னா மைனஸ் இந்த ஆங்கிள், திஸ் இஸ் நத்திங் பட் பீட்டா. அப்ப மைனஸ் பீட்டா, இந்த ஆங்கிள் வந்துடும். அதாவது இந்த ஆங்கிள் கிடைச்சிருச்சு. See here, இது ஒரு 70 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, மீதி என்னது 40. 40ங்கிறது எப்படி? இந்த பிக்கெஸ்ட் 70 மைனஸ் ஸ்மாலஸ்ட் 30, அப்பதான் 40 வரும். நான் 17 சொன்ன இடத்துல ஆல்பா இருக்கு, 13 சொன்ன இடத்துல பீட்டா இருக்குது. அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் இந்த ஆங்கிள் ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா கிடைக்கும். அப்ப பி கேப்புக்கும் ஏ கேப் நடுவில் இருக்கிற ஆங்கிள், பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா. சோ பி கேப் டாட் ஏ கேப் ஈக்குவல் டு 1 into 1 into cos alpha minus beta, cos alpha minus beta. This is equation number 2. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். We are substituting equation 2 in 1. B cap dot A cap. B cap dot A cap பதிலா cos alpha minus beta. Cos alpha minus beta. மீதி எல்லாம் அப்படியே எழுதணும். Equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. Prove that. Vector methodல proof பண்ணிட்டோம். Hence proved. இதே +1 trigonometryல அங்க டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிப்போம். இங்க வெக்டார்ல சிம்பிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த cos alpha minus beta, cos alpha plus beta, sin alpha minus beta, sin alpha plus beta, and the altitudes of triangle are concurrent. In the 5 questions, repeated questions in public, but very simple. We are getting 5 mark. Thank you, students.